ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஸ் அகாடமி. நம்ம 24ஆம் தேதி தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40 நாட்களுக்குள் மாநிலங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் மத்திய அரசு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து கவர் ஆகும். ஸோ 2026ஆம் ஆண்டு பாரத் ஔத்யோகிக் விகாஸ் யோஜனா அப்படின்ற ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது பவ்யா ஸ்கீம் 2026. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் பூங்காக்களை உலக தரத்தில் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஒரு உலக தரத்தில் அதை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த பவ்யா அப்படின்ற ஸ்கீம். ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே அப்படின்னு பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஃபார் promotion of industry and internal trade. ஸோ இதுதான் நோடல் ஏஜென்சி, இதை நடைமுறைப்படுத்துவதற்கான நோடல் ஏஜென்சி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்காக 100 புதிய தொழில் பூங்காக்களை வந்து மேம்படுத்த போகிறாங்க. ஸோ முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா 50 புதிய தொழில் பூங்காக்களுக்கு 100 ஏக்கர் முதல் 1000 ஏக்கர் வரைக்கும் அரசு வந்து நிலங்கள் வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இதிலேயே தனியார் நிறுவனங்களுடன் சேர்ந்து மாநில அரசுகள் இந்த தொழில் பூங்காக்களை அமைக்க விண்ணப்பித்தால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏக்கருக்கும் 50 லட்சம் வீதம் நிதியுதவி வந்து செட்டில்மெண்ட் வந்து வழங்குவாங்க. ஸோ அதற்காக தான் 40 நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு அக்டோபர் 15 தொடக்கம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ கனடாவில் இருக்கக்கூடிய டொராண்டோ இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 15 முதல் 18ஆம் தேதி உலக தமிழ் ஆய்வு மாநாடு வந்து நடைபெற இருக்கு. ஸோ இந்த மாநாட்டினுடைய அந்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். ஸோ இந்த மாநாட்டினுடைய முக்கிய நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு நோக்கமாகும்.